Good morning, students. Today we are going to learn about Professional English for BSc Physical Science syllabus. Unit 1 Communication, Listening, Listening to audio text and answering question, listening to instruction. Speaking, pair works and small group works. Reading, comprehensive passage, differentiate between facts and opinion. Writing, developing a story with pictures. Vocabulary, register specific, incorporate into LSRW task. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். அந்த ஆடியோவுக்கு கவனித்து அதுக்கு ஆன்சர் எழுதணும். அப்படின்னா 12th நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எழுதுறீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இந்த ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷில் பேராகிராஃபை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதில் மேட்சிங் மாதிரி தருவாங்க. அந்த 2 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அடுத்து அந்த ஃபேக்ட்ஸ் ஒப்பீனியனை கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும், ஸ்பீக் பண்ணணும், ஆடியோவை கவனிக்கணும், அடுத்து பேசணும், அடுத்து அந்த ரீட் பண்ணணும், எழுதணும். இதே மாதிரி இந்த 5 யூனிட்லேயும் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை ரீட் பண்ணணும். யூனிட் 2 டிஸ்கிரிப்ஷன், லிசனிங், listening to process description, drawing a flow chart. Speaking, role play, formal context. Reading, skimming, scanning, reading passage on product, equipments and garage. Writing, process description, compare and contrast paragraph, sentence definitions and extended definition. Free writing. Vocabularies, register specific, incorporate into LSRW task. செகண்ட் யூனிட்டில் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்ப்போம். அதுலேயும் லிசனிங்கில் என்ன நடக்கும்னா, அந்த பேராகிராஃபை நல்லா படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோ சார்ட் வரையணும். அடுத்து ஸ்பீக்கிங்கில் என்ன பண்ணணும்னா, அந்த கான்டெஸ்ட்டை ரீட் பண்ணி அதுக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்டும் ப்ளே பண்ணணும். அடுத்து ரீடிங்கில் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிவிட்டு அதில் ப்ராடக்ட் எது, எக்யூப்மெண்ட் எது, கேதரேஜ் எதுன்னு தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ரைட்டிங்கில் என்ன பண்ணணுன்னா, கம்பேர் பண்ணணும், 2 பேராகிராஃப்குள்ளே கான்ட்ராஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை சொந்தமாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். யூனிட் 3 negotiation strategy. Listening, listen to interview of specialist, inventory in field. Speaking, brainstorm, small group discussions. Reading, longer reading text. Writing, essay writing. Vocabularies, register specific, incorporations into LRSW task. யூனிட் 3ல் நெகோஷியேஷன் ஸ்ட்ராட்டர்ஜியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, யூனிட் 3யை நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது அதில் கண்டுபிடிப்பாளர்களுடைய பேச்சு, அதில் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி டாக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை நல்லா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே குரூப் டிஸ்கஷன்ஸ் பண்ணணும். இந்த டாப்பிக்கை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு சொந்தமாக நீயே 250 வேர்ட்ஸுக்கு அந்த எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறதுக்கு உன் திறமையை வளர்த்துக்கணும். யூனிட் 5 ப்ரெசன்டேஷன் ஸ்கில். listening to lecture,
lecture, speaking, short talk, reading, comprehensive passage, writing recommended, interpreting, visual input. ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லில் ஃபஸ்ட்டு அந்த டாக் கொடுப்பாங்க, அதை நீ கவனிக்கணும். அடுத்தது உங்கள் குரூப்புக்குள்ளே அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து ரீடிங்கில் அந்த பேராகிராஃபை நல்லா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அந்த படத்தை வச்சு நீயே சொந்தமாக அந்த எழுதுறதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். Unit 5 Critical Thinking Skill. Listening comprehension, listening for information. Speaking, making presentations with PPT practice, comprehensive passage, note making, comprehensive motivational articles on professional competition, professional ethics and life skill. Writing, problem and solutions, essay, creative writing, summary writing. 5th யூனிட்டில் கிரிட்டிக்கல் திங்கிங்கில் பேராகிராஃபை காம்ப்ரிஹென்சிவ் பேராகிராஃபை ரீட் பண்ணுவேன். அதை வச்சு பிபிடி ரெடி பண்ணணும். அந்த பிபிடியை வச்சு மோட்டிவேஷனல் ஆர்டிகிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆர்டிக்கிள் க்ரியேட் பண்ணி ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை நீனே சொந்தமாக எழுத கற்றுக்கணும். ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ், அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் படிக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்றதை இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க.